வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்து இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வேகட்டும். இப்போ இந்த சிக்கன் வெந்தயனே இருக்கட்டும், நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன், வரமிளகாய் ஒரு 10 நான் சேர்த்துக்கிறேன், பிரிஞ்சி இலை 1, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய். இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 2 வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 தக்காளி, இதையும் நம்ம சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதையும் ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கணும். பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த மசாலா கூடயே நான் தேங்காவையும் சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் தேங்காவை நான் வதக்கி எடுத்துக்கிறேன். தேங்காய் நல்லா வதங்கியாச்சு. சும்மா லைட்டாக வதக்கினா போதும், அதிகமாக தேவையில்லை. இப்போ இந்த மசாலா கூடயே இந்த தேங்காவையும் சேர்த்து நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ மசாலாலாம் அரைச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கணும், வதங்கி வரட்டும். பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மசாலா நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்க, கலரும் நல்லா மாறி இருக்கு பாருங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம சிக்கன் வெந்துன்னு இருக்கு பாருங்க, அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வெந்து இருக்கு பாருங்க, இதில் நம்ம இதை கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா மசாலாலாம் இதில் நல்லா இறங்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ சூப்பராக ஆந்திரா ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுது. கிரேவி மாதிரி நினச்சிக்கலாம், குழம்பாகவும் இருக்குது. நம்ம சாத்துலையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க, குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.